வணக்கம். இன்றைய நாள் 1/4/2026 புதன்கிழமை. நான் செல்வராசா திபிராஜ். மலேசிய தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்யாவிலிருந்து எரிபொருள் இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தில். மட்டக்களப்பில் கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் தொடர்பில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை முற்றிலும் கட்டுப்படுத்தும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்படும் புதிய சட்டம். இலங்கை கடற்பரப்பில் சுற்றி வளைக்கப்பட்ட படகு 300 கிலோகிராமுக்கும் அதிக ஹெரோயின் போதைப் பொருட்கள் மீட்பு. உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை தொடங்கியுள்ள இந்தியா. ஈரானியர்களுக்கு பயண தடை. எமிரேட்ஸ் நிறுவனத்தின் அதிரடி அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். ரஷ்யாவிலிருந்து எரிபொருள் இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதிப்படுத்தியுள்ளது. நாட்டின் 2 எரிபொருள் இறக்குமிடங்களில் ஏற்படும் நெரிசலே எரிபொருள் சரக்குகள் இலங்கைக்கு வந்து சேர்வதில் தாமதமாவதற்கு முக்கிய காரணம் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கு திட்டமிடப்பட்டிருந்த பெரும்பாலான மசகு மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் ஏற்றுமதிகள் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளன. அவற்றின் வருகை தொடர்பான தளவாட மற்றும் தொழில்நுட்ப ஏற்பாடுகள் இன்னும் இறுதி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இளைஞன் தூக்கிட்டு தற்கொலை செய்த சம்பவம் அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவில் இன்று இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவத்தில் 18 வயது மதிக்கத்தக்க இளைஞனை இவ்வாறு தூக்கில் தொங்கிய நிலையில் அவரது வீட்டிலிருந்து போலீசாரினால் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். காதல் விவகாரம் அல்லது வேறு ஏதாவது தனிப்பட்ட காரணமாக குறித்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதா என ஆரம்ப விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இந்த நிலையில் சடலம் மீட்கப்பட்டு திடீர் மரண விசாரணை அதிகாரியின் விசாரணையின் பின்னர் கல்முனை பகுதியிலுள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சம்பவம் தொடர்பில் பெரிய நீலாவணை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தினை பரபரப்பாக்கியுள்ள கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஆதரவாக எந்த சட்டத்தரணியும் ஆஜராக கூடாது என்பதை வலியுறுத்தியும் குறித்த சம்பவம் தொடர்பில் 24 மணி நேரத்தில் சந்தேக நபர்களை கைது செய்ய போலீசாருக்கு நன்றி தெரிவித்தும் இன்று மட்டக்களப்பு நகரில் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பிணங்கள் வீசப்பட்ட கிணறு எமது நீதியின் சாட்சியாகட்டும். நீதி வெல்லட்டும், அநீதி வீழட்டும். குற்றவாளிக்கு ஆதரவான எந்த ஒரு முயற்சிக்கும் இடமளிக்க மாட்டோம். நீதியை சாக்கடிக்காதே. எந்த சட்டத்தரணியும் குற்றவாளியை தொடாதே. குற்றம் புரிந்தவர்களை பாதுகாக்க முனையும் எந்த செயற்பாடுகளையும் அனுமதிக்க மாட்டோம் போன்ற பல்வேறு கோஷங்கள் அடங்கிய பதாதைகள் ஏந்தியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பில் நடைபெற்ற கொலை கொள்ளை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளவர்களுக்கு சார்பாக எந்த சட்டத்தரணியும் ஆஜராக கூடாது என வலியுறுத்தியுள்ள இளைஞர் யுவதிகள் குறித்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும் வரையில் தமது போராட்டம் தொடரும் என தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் எனவும் அவ்வாறு இல்லாவிட்டால் தமது போராட்டம் பாரிய அளவில் வேறு வகையில் நடைபெறும் எனவும் இதன்போது எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. 2025 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை பெறுபவர்களில் வெளியான நிலையில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் கடந்த 25 வருடங்களில் இம்முறை அதிகூடிய மாணவர்கள் 3 சித்திகளை பெற்று சாதனை படைத்துள்ளனர். அதன்படி 2025 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையில் யாழ் இந்து கல்லூரியின் 64 மாணவர்கள் 3 சித்திகளையும் 11 மாணவர்கள் 2 சித்திகளையும் 21 மாணவர்கள் 1 2 சித்திகளையும் பெற்றுள்ளனர். இவர்களில் உயிரியல் விஞ்ஞான பிரிவைச் சேர்ந்த 19 மாணவர்களும், பௌதீக விஞ்ஞான பிரிவைச் சேர்ந்த 42 மாணவர்களும், கலைப்பிரிவைச் சேர்ந்த 2 மாணவர்களும், வணிக பிரிவைச் சேர்ந்த 1 மாணவர் என மொத்தம் 64 பேர் 3 சித்திகளை பெற்றுள்ளனர். குறித்த பரீட்சைக்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் இருந்து 445 மாணவர்கள் விண்ணப்பித்ததுடன் 418 மாணவர்கள் தோற்றிருந்த நிலையில் 342 மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றுள்ள நிலையில் பரீட்சை சித்தி வீதம் 81.82% பதிவாகியுள்ளது.
2025 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் கணித பிரிவில் தேசிய மட்டத்தில் முதலிடம் பெற்று சாதனை படைத்த கிளிநொச்சி மகாவித்தியாலய மாணவன் திருக்குமரனை வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் அவர்கள் நேரில் சந்தித்து தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார். கிளிநொச்சி மகாவித்தியாலயத்துக்கு இன்றைய தினம் நேரில் சென்ற ஆளுநர் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் சு முரளிதரன் ஆகியோர் மாணவர்களை பாராட்டினர். இப்பாடசாலையைச் சேர்ந்த மாணவன் தேனா திருக்குமரன் கணித பிரிவில் தேசிய நிலையில் சாதனை படைத்துள்ள அதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் உயிரியல் பிரிவில் ஆவண்ணா கிருஷான் மற்றும் வர்த்தக பிரிவில் கானா மதுமினி ஆகியோர் மாவட்ட ரீதியில் முதலிடம் பெற்று பெருமை சேர்த்துள்ளனர். இந்த சாதனை மாணவர்களை ஆளுநர் பாராட்டியதுடன் இவர்களின் வெற்றிக்கு காரணமாக அமைந்த பெற்றோர், கற்பித்த ஆசிரியர்கள் மற்றும் பழைய மாணவர்களுடனும் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். 2025 கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின்படி 8300 பரீட்சார்த்திகள் 3 ஏசித்தியை பெற்றுள்ளனர். குறைத்த விடயத்தை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனக தெரிவித்துள்ளார். அதன்படி இவர்களில் 7477 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 823 தனிப்பட்ட பரீட்சார்த்திகளும் அடங்குகின்றனர். இதேவேளை பரீட்சை பெறுபவர்களின்படி 30,898 பரீட்சார்த்திகள் எந்த ஒரு பாடத்திலும் சித்தி பெறவில்லை என பரீட்சை ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்றிரவு வெளியிடப்பட்டன. இம்முறை உயர்தர பரீட்சை 2,81,810 மாணவர்கள் தோற்றியிருந்தனர். இந்த நிலையில் வெளியிடப்பட்டுள்ள பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் 1,76,527 மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும் அதே நேரம் 111 விண்ணப்பதாரர்களின் தேர்வு முடிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்கம் இன்னும் 2 வாரங்களுக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை முற்றிலும் கட்டுப்படுத்தும் நோக்கில் புதிய சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. தற்போது போதைப் பொருள் குற்றவாளிகளை கைது செய்ய தற்காலிகமாக பயங்கரவாத தடுப்புச் சட்டம் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த சட்டம் அறிமுகமானதும் அது மாற்றப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த புதிய சட்டத்தின் முக்கிய அம்சம் என்னவென்றால், ஏற்கனவே சிறையில் உள்ள குற்றவாளிகள் புதிய குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகம் இருந்தால் அவர்களை மீண்டும் காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தீவிர விசாரணை நடத்தி அனுமதி வழங்கப்படுவது என கூறப்படுகிறது. இதனால் சிறையில் இருந்தபடியே குற்றச் செயல்களை நடத்தும் வாய்ப்பு முற்றிலும் தடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் சட்டத்தில் இருந்த இடைவெளிகளை பயன்படுத்திய பெரிய குற்றவாளிகள் தப்பிக்க முடியாத நிலை உருவாகும் என்றும் இனி யாரும் சிறைக்குள் இருந்தபடியே செயல்பட முடியாது என்றும் மத்திய குற்ற விசாரணை பிரிவின் பிரதி காவல்துறை அதிபர் சந்தன கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் சரியான திசையில் சென்று கொண்டிருக்கும் போது சில தனிநபர்கள் குழுக்களும் அதிருப்தி அடைவது ஆச்சரியமல்ல என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். சில தரப்பினர் அதிருப்தி அடைந்து பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டு புத்தகங்களையும் பிரசுரித்து வருவதுதான் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் முறையாக நடத்தப்படுகின்றன என்பதற்கு சிறந்த சான்று என்று அவர் சுட்டிக்காட்டினார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கூட கண்டறியப்படாத தகவல் யாரிடமும் இருந்தால் சட்டத்தை மதிக்கும் ஒரு குடிமகனின் கடமை அந்த தகவலை சம்பந்தப்பட்ட புலனாய்வு அமைப்புகளுக்கு வழங்குவதே ஆகும் என்று அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் பேருவளைக்கு அப்பால் ஆழ்கடல் பகுதியில் இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட பல நாள் மீன்பிடி படகிலிருந்து 300 கிலோகிராமுக்கும் அதிகமான ஹெரோயின் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்போது படகிலிருந்து 298 உரப்பைகளில் இந்த போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கண்டறியப்பட்டதாக கடற்படை தளபதி தெரிவித்திருந்தார். குறித்த படகு இலங்கைக்கு சொந்தமான பல நாள் மீன்பிடி படகு எனவும் அதிலிருந்து 6 சந்தேக நபர்களும் தொடர்பாடல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் சட்டத்தின் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கடற்படை தளபதி மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை குறிப்பிட்ட படகிலிருந்து கைப்பற்றப்பட்ட இந்த போதைப் பொருள் தொகையின் பெறுமதியின் சுமார் 6,000 மில்லியன் ரூபாய் என கடற்படை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுமார் 243.8 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை சட்டவிரோதமான முறையில் ஈட்டியதாக குற்றம் சுமத்தப்படும் இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்த்தன கொழும்பு நீதிவான் நீதிமன்றில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபருக்கு தலா 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளை வழங்கிய நீதிவான்
அவர் வெளிநாடு செல்வதற்கும் தடை விதிக்க உத்தரவிட்டார். சஜிஸ் வாஸ் குணவர்த்தன மற்றும் அவரது குடும்பத்தினர் உரிய செலவு விவரங்களை சமர்ப்பிக்காமல் 27 முறை வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டுள்ளனர். அவரது மனைவியின் பெயரில் உள்ள தனிப்பட்ட வங்கி கணக்குகளில் சுமார் 34 மில்லியன் ரூபாய் பணம் காணப்படுகின்றது. 40 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பெறுமதியை கொண்ட புதிய வணிக முயற்சி ஒன்றும் விசாரணைகளின் போது கண்டறியப்பட்டுள்ளது. விசாரணைகளை தொடர்வதற்காக சந்தேக நபரை மீண்டும் விளக்கமறியல் வைக்குமாறு இளஞ்ச ஊழல் ஆணைக்குழு கோரிக்கை விடுத்திருந்தது. எனினும் சஜின் வாஸ் குணவர்த்தன சார்பில் முன்னிலையான சட்டத்தரணியின் பிணை கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிவான் கடுமையான நிபந்தனைகளுடன் அவரை விடுவிக்க உத்தரவிட்டார். 2025 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்று நள்ளிரவு வெளியாகிய நிலையில் பரீட்சை பெறுபவர்களை மீள்திருத்தம் செய்யவுள்ள மாணவர்களுக்கு இலங்கை பரீட்சை திணைக்களம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி பெறுபவர்களின் மீளாய்வுக்காக விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் http://online-exam.gov.lk அல்லது ஆன்லைன் ஆப்ஸ் எனும் இணையதளத்தினூடாக நிகழ்நிலையில் ஆன்லைன் மாத்திரம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 6/4/2026 தொடக்கம் 22/4/2026 வரையான காலப்பகுதியில் மாணவர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் பாடசாலையில் அச்சிடப்பட்ட பரீட்சை பெறுபேற்று அட்டவணைகள் மீளாய்வு செய்யப்பட்ட பெறுபவர்கள் வெளியான பின்னரே அதிபர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. பரீட்சை பெறுபவர்கள் குறித்த மேலதிக விசாரணைகளுக்காக நேரடி அழைப்பு எண் 1911, தொலைபேசி எண்களாவன 0112784208, 0112786616, 0112784537 அல்லது 0112785413, தொலைநகல் 0112784422, மின்னஞ்சல் gceal@gmail.com ஆகியவற்றினூடாக தொடர்பு கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சி என்பது அடக்குமுறையுடன் கூடிய கட்சி அல்ல, ஜனநாயக ரீதியான பண்புமிக்க கட்சி. இந்த கட்சியில் எந்த காலகட்டத்திலும் தந்தை செல்வாவினால் அடக்குமுறைகள் பிரயோகிக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாவண்ணா ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற கொள்கை ரீதியான கட்சியாகவே அது காணப்பட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்தாபக தலைவரான தந்தை செல்வாவின் 128வது ஜனன தினம் இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு நகரில் உள்ள தந்தை செல்வா சதுக்கத்தில் நடைபெற்றது. ஜனநாயக ரீதியான பண்புமிக்க கட்சி. இந்த கட்சியில் எந்த காலகட்டத்திலும் தந்தை செல்வாவினால் அடக்குமுறைகள் பிரயோகிக்கப்படவில்லை. அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற கொள்கை ரீதியான கட்சியாகவே அது காணப்பட்டது. சமஷ்டி கொள்கையினை நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கைவிடவில்லை, கைவிட மாட்டோம். தந்தை செல்வாவின் கொள்கையின் பாதையிலே நாங்கள் பயணம் செய்ய வேண்டும். எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் இது அடிப்படை கருத்தியலாக காணப்பட வேண்டும். தொடர்வது இந்திய செய்திகள். இந்தியா உலகின் மிகப்பெரிய தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை இன்று ஏப்ரல் 1 தொடங்கியுள்ளது. அடுத்த ஆண்டு முழுவதும் நடைபெறவுள்ள இந்த மாபெரும் கணக்கெடுப்பில் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். $1.24 பில்லியன் மதிப்பிலான இந்த கணக்கீட்டுக்கு அனைவரையும் உள்ளடக்கிய ஆளுகைக்கும் சான்றுகள் அடிப்படையிலான கொள்கை உருவாக்கத்திற்கும் ஆதரவளிக்கக்கூடிய தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாபெரும் முயற்சி என இந்திய அரசு குறிப்பிடுகிறது. 2011 ஆண்டில் நடத்தப்பட்ட முந்தைய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 1.21 பில்லியன் மக்கள் தொகை பதிவு செய்யப்பட்டது. தற்போது அந்த தொகை 1.4 பில்லியனுக்கும் அதிகமாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது இந்தியாவை அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக மாற்றுகிறது. புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021 ஆண்டு நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் கோவிட்-19 பெருந்தொற்று மற்றும் தளவாட சவால்கள் காரணமாக அது ஒத்திவைக்கப்பட்டது. சுமார் 140 கோடி மக்களை கொண்ட தெற்காசிய நாடான இந்தியா தனது பெருகி வரும் மக்கள் தொகைக்கு மின்சாரம், உணவு மற்றும் இருப்பிட வசதிகளை வழங்குவதில் அதிகரித்து வரும் சவால்களை எதிர்கொள்கிறது. இந்தியாவின் பரந்து விரிந்த பெருநகர்களில் பல ஏற்கனவே தண்ணீர் பற்றாக்குறை, காற்று நீர் மாசுபாடு மற்றும் நெரிசல் மிகுந்த சேரி பகுதிகள் போன்ற பிரச்சனைகளால் தவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்வது உலக செய்திகள்.
ரஷ்ய இராணுவ விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 29 பேர் உயிரிழந்துள்ளனர். கிரிமியா தீபகற்பத்திற்கு மேலாக பறந்து கொண்டிருந்த போது ரஷ்ய இராணுவத்தின் AN-26 ரக விமானம் இவ்வாறு விபத்துக்குள்ளானது. விபத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு இந்த விபத்துக்கு காரணம் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உயிரிழந்தவர்களில் 6 விமான பணியாளர்கள் உள்ளடங்குகின்றனர். அந்நாட்டு நேரப்படி நேற்று 31 மாலை சுமார் 6 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. கட்டார் கடலோர பகுதியில் எண்ணெய் கப்பல் ஒன்றின் மீது அடையாளம் தெரிய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய ராச்சியத்தின் கடல்சார் முகவர் அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலினால் கப்பலின் ஒரு பக்கத்திற்கு சேதம் ஏற்பட்டுள்ள போதிலும் அதில் இருந்த ஊழியர்கள் எவ்வித ஆபத்தும் ஏற்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் கப்பலிலிருந்து கடலில் எண்ணெய் கசிவு ஏற்படுவது போன்ற பாரிய சுற்றுச்சூழல் பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இதற்கு ஒரு நாளைக்கு முன்னர் துபாய் கடற்பரப்பில் அருகிலே இருந்த மற்றும் ஒரு பெரிய எண்ணெய் கப்பல் மீது ஈரானின் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதுடன் அதன் மூலம் ஏற்பட்ட தீ பின்னர் அணைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. எமிரேட்ஸ் நிறுவனம் ஈரானிய பிரஜைகள் ஐக்கிய அரபு ராச்சியத்திற்குள் நுழைவதற்கோ அல்லது அதன் ஊடாக பயணம் செய்வதற்கோ தற்போது அனுமதியில்லை என அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை எமிரேட்ஸ் நிறுவனம் தனது உத்தியோகபூர்வ இணையதளத்தில் தெரிவித்துள்ளது. ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே பதற்றம் அதிகரித்து வருவதை தொடர்ந்து பிராந்தியத்தில் பயண கட்டுப்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதிய கட்டுப்பாடுகளின்படி ஈரானிய கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு நுழைவதற்கும் எமிரேட்ஸ் வானூர்திகளின் போக்குவரத்தின் மையமாக குப் அதனை பயன்படுத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் மற்றொரு வானூர்தி நிறுவனமாக ஃப்ளை துபாய் இதில் விதிவிலக்குகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செல்லுபடியாகும் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் கோல்டன் விசா வைத்துள்ள ஈரானிய பிரஜைகள் தொடர்ந்து நாட்டிற்குள் நுழைய அல்லது அதனூடாக பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை தொடர்ந்து பார்வையிட www.panesiatamil.tv என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.